வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ண. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு திரை டாக்கீஸ். லேட்டஸ்ட் சூடான மற்றும் சினிமா உலகின் அதிரடி தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இப்போ கோடம்பாக்கத்துல பல பேரும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஆனா வெளிப்படையா பேச தயங்குற ஒரு விஷயத்தை பத்தி நடிகர் மற்றும் தயாரிப்பாளரான விஷ்ணு விஷால் ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காரு. அது என்னன்னா, நடிகர்கள் எல்லாரும் கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சு வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட வேண்டுகோள். பிரவீன் இயக்கத்துல விஷ்ணு விஷால் நடிச்சு தயாரிச்சு வெளிவந்த படம் ஆரியன். இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்திருந்தாலும் முதல் 3 நாட்கள்ல வசூல் ரொம்பவே நல்லா இருந்துதான். அது மட்டும் இல்லாம ஓடிடி மற்றும் டிவி உரிமை எல்லாமே வித்து போனதால ஆரியன் படம் விஷ்ணு விஷாலுக்கு லாபகரமான படமாவே அமைஞ்சிருக்கு. இதனால பத்திரிகையாளர்களுக்கு நன்றி சொல்ற ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில தான் விஷ்ணு விஷால் சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. அங்க ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஒரு படத்தோட கதையில நீங்க ஹீரோவாவோ அல்லது தயாரிப்பாளராகவோ எப்போ தலையிடுவீங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு விஷ்ணு விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தலையிடாத பெரும்பாலான சினிமாக்கள் வெற்றி அடையல. சினிமாவை நான் ரொம்பவே பொறுப்புணர்ச்சியோட பாக்குறேன். தயாரிப்பாளரா மட்டுமில்ல, நடிகனாவும் எனக்கு பொறுப்பு இருக்குன்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ரசிகர்கள் இயக்குனருக்காக மட்டும் தியேட்டருக்கு வர்றதில்லை. படம் சரியில்லைன்னா நடிகரை தான் திட்டுறாங்க. அதனாலதான் எந்த தயாரிப்பாளர் இயக்குனரா இருந்தாலும் சரி, போய் கதையில மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லுவேன். அப்படி தலையிடுறதுனாலதான் இப்போ வரைக்கும் என்னோட நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தன்னோட வெற்றிக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டே இருக்கீங்க. புதிய தயாரிப்பாளர்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்வீங்கன்னு கேட்டதுக்கு விஷ்ணு விஷால் ஒரு அதிரடியான பதிலை தந்திருக்காரு. யாருக்கும் நான் அட்வைஸ் எல்லாம் சொல்ல விரும்பல, ஆனா ஒரு பரிந்துரையை மட்டும் நடிகர்களுக்கு வைக்கிறேன். தயவு செஞ்சு சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சு வாங்க சொல்வேன். அப்போதான் படத்தோட உருவாக்குறதுக்கு அதிகமா செலவு செய்ய முடியும், படம் நல்லா வரும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையா பேசி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கார் விஷ்ணு விஷால். சினிமாவில் இப்ப பெரிய பேசு பொருளா இருக்கிற இந்த சம்பள பிரச்சனையை பத்தி விஷ்ணு விஷால் ஓப்பனா பேசி இருக்கிறது ஒரு நல்ல மாற்றத்துக்கு வழிவகுக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சினிமா டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.